லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், நீ ஏன்டா கையை தூக்குற? கையை கீழே இருக்கடா. நீயே ஒரு பிரம்மச்சாரி, பெருசா கையை தூக்கிட்டான். சரி, யாருக்கெல்லாம் அவங்க பொண்டாட்டி மேல அன்பு பாசம் இல்லையோ அவங்க எல்லாம் போன் பண்ண வேண்டாம். ஏண்டா இப்படி தயங்குறீங்க? நான் என்ன உங்க மனசுல இல்லாதையா சொல்றேன்? டேய், அன்பை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி வஞ்சனை பண்றீங்க? அத அவங்க கிட்ட சொல்லி தொலைங்களேண்டா, பாவண்டா. டேய், போன் பண்ணுங்க, முதல்ல போன் பண்ணுங்கடா. என்ன, நான் சொன்னதெல்லாம் நிஜமாயிடுச்சா? சூப்பர் மாமா. என்ன எல்லாரும் தலையாட்டுறீங்க? ஆனா ஒரு ஆள் மட்டும் தலையை குனிஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் பொண்டாட்டி லவ் யூன்னு சொல்லலையோ? அவன் தான் பொண்டாட்டிகிட்ட பேசவே இல்லையே, மொபைலை தொடவே இல்லை. ஃபோன் பண்ணுங்க, முதல்ல ஃபோன் போட சொல்லு. குனிஞ்ச தலை நிமிரட்டும். ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, ஃபோனை போடுறா. தாத்தா, இங்க பாருங்க, அதெல்லாம் இல்லைங்க. என் ஒய்ஃபை பத்தி நிறுத்துங்க. உங்களுக்குலாம் என் ஒய்ஃபை பத்தி தெரியாது. நான் ஃபோன் பண்ணலாம் எடுக்கவே மாட்டேன். எடுக்கலன்னா மறுபடியும் பண்ணிக்கிட்டே இரு. விடியற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம். எடுக்காம எங்க போயிட போறா? நீ ஃபோன் பண்ண. தாத்தா, இல்லை தாத்தா, நான் ஃபோன் பண்ணேன்னா அவள் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துப்பா. ப்ளீஸ், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, சொன்னா கேளுங்க. ஏண்டா, தலைக்கு மேலே ஏறி உட்காந்தா நல்லதா போச்சு. ராட்ன மாதிரி சுத்தி வர வேண்டியது தானே? அது உனக்கு சந்தோஷம் தானே? இருங்கப்பா, கொஞ்சம் இருங்க. இவன் மட்டும் இப்ப போன் பண்ணலனா இங்கிருந்து யாருமே வெளியே போக முடியாது சொல்லிட்டேன். பண்றேன், பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இரியா. நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். ஆப்போசிட்ல உன் பொண்டாட்டி போனை எடுத்ததும் நீ ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லணும். வேற எதுவுமே பேசக்கூடாது. என்ன தாத்தா? ஐயோ மாமா, நான் கூட என்னமோ அவனை என்ன மாதிரி ஒரு பக்கத்துக்கு பேச சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஐ லவ் யூ தானே, ஈஸியாக சொல்லிடுவான். மாப்பிள்ள, ஐ லவ் யூ 3 வார்த்தை தான். இல்லை அதுவும் கஷ்டமா இருந்தா லவ் யூ 2 வார்த்தையில் முடிச்சிரு. சொல்லு. அட்டெண்ட் பண்ணி பேசுமா. லவ் யூ.
நான் இந்த வீட்டு விட்டு கிளம்புறேன். என்ன சொன்னாங்க? நீங்க ஐ லவ் யூ சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க உங்க ஒய்ஃப்? ஒன்றுமே சொல்லலை. ஒண்ணுமே சொல்லலையா? ஆமாம், உங்கள் எல்லாருக்குமே இப்போ புரியுதா? உங்கள் ஒய்ஃப் மாதிரிலாம் அவள் கிடையாதுங்க. சரியான திமிரு பிடிச்சவ. வினய், நீ நினைக்கிறது தப்பு. நீ லவ் யூன்னு சொன்னதுக்கு உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருந்திருக்கான்னா அவ மனசுக்குள்ள 1000 வார்த்தை பேசியிருக்கான்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஏய், என்னோட அனுபவத்துல சொல்றேன், உங்க எல்லார் பொண்டாட்டியை விட என் பேரன் பொண்டாட்டி ஒரு படி மேல. புருஷனுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற கோபம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். செடியில் இருக்கிற பனி மாதிரி காத்து பட்டா காணாம போயிடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க எல்லாரும் பொண்டாட்டி மேல வெறுப்புலையும் சில பேர் அவங்களுக்கு பயந்தும் பேசுனீங்க. இப்போ அதெல்லாம் எங்க போச்சு? தெரியல. ஒரு போன், ஒரே ஒரு போன், பொண்டாட்டி வாய்ஸை கேட்டதும் மனசு மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் குடிக்கிறத நிப்பாட்டிட்டு எல்லாரும் டான்ஸ போடலாம். மாமா நீங்க வேற லெவல் மாமா. இப்ப சந்தோஷமா? உங்க வீட்டுக்கார் மேல இருந்த கோபம் எல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த சந்தோஷம் எங்க இருந்து வந்துச்சு? கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்களா? எல்லாமே உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. புருஷன் பேசினா ஒரு ஃபீலு, பேசலன்னா ஒரு ஃபீலு. புருஷன் வெளியில போகும்போது சொல்லிட்டு போனா ஒரு ஃபீலு, சொல்லாம போனா ஒரு ஃபீலு. புருஷன் எப்பவும் நம்மளை தாங்கிக்கிட்டே இருக்கணும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. அவங்கள கொஞ்ச நேரம் அவங்க போக்கிலேயே விடணும். எந்த நேரமும் அடமழை பெஞ்சிக்கிட்டே இருந்தா சலிப்பு வந்துடும். கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கணும், கொஞ்ச நேரம் மழை பெய்யணும், கொஞ்ச நேரம் பனி அடிக்கணும். இப்படி மாறி மாறி இருந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். புருஷன் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாருன்னு வருத்தப்பட்டீங்க. நீங்க ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோனை எடுக்கலன்னு அதுக்கும் வருத்தப்படுறீங்க. அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்ததும் சந்தோஷமாயிட்டீங்க. மொத்தத்துல நீங்க உங்க வீட்டுக்காரா பார்க்காம உங்க நண்பரா பாருங்க. அப்பதான் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி நீதான் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும். என்னோட எத்தனையோ வேண்டுதல்களை நீ நிறைவேற்றி வச்சிருக்கிற சாமி. அதே மாதிரி இந்த வேண்டுதலையும் நீ நிறைவேற்றி வச்சா நான் நிம்மதியா இருப்பேன். இங்க இருந்து நாங்க வீட்டுக்கு கிளம்பும் போது வினயும் மித்ராவும் ஒன்னா அந்யோன்யமா இருக்கணும். அதுக்கு நீதான் சாமி உதவி பண்ணணும். கமலம், என்னோட ஆசையெல்லாம் நம்ம பசங்க நம்ம கண்ணு முன்னாடி
இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறப்ப எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. இது காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும். அட என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க அழுதா அப்புறம் எனக்கும் அழுக வந்துடும். நானும் அழுவேன். ஒண்ணு இல்ல, நான் அழமாட்டேம்மா. சரிங்க, குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பசிக்கும்ல, வாங்க வாங்க வாங்க. வினய் ஒரு நிமிஷம். மாப்பிள்ள உன் பொண்டாட்டி வரேன், நான் எதுக்கு நடுவில் போகிறேன். இரியா, அதெல்லாம் முடியாது, போகிறேன். வாங்க வினய், சாப்பிடலாம். என்ன எனக்கெல்லாம் பசிக்கல. அங்க பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் சாப்பிடலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏய், எனக்கு பசிக்கலன்னு அர்த்தம். அவங்க சாப்பிட்றாங்கிறதுக்கா நானும் சாப்பிடணுமா என்ன? இவரு எனக்கு எப்போ பசிக்குதோ நான் அப்போ சாப்பிடுவேன். தேவையில்லாம நான் டென்ஷன் ஆகுறவள வச்சுக்க சொல்லிட்டேன். வினய், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அம்மா தான் உங்களை சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க சாப்பிடலாம். வேறு எனக்கு பசிச்சாதான் நான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டேன். சும்மா அதை நின்றுட்டு நொய்யின்னு. இப்ப ஏன் என்கிட்ட எரிஞ்சு விழறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா தானே பேசுனீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னா? அத நீங்களே யோசிச்சு பாருங்க. லவ் யூ. அது நீ உண்மை நம்பிட்டியா? ஏய், அப்படி சொன்னதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது என்ன எல்லாரும் தப்பா கைட் பண்ணாதனால அப்படி நடந்துச்சு. ஐ எம் சாரி. நீங்க என்கிட்ட வந்து என்ன வேணாலும் பேசுவீங்க. அத கேட்டுட்டு நான் கம்முன்னு இருக்கணும். அதே நான் வந்து பேசினா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு என்ன திட்டுவீங்க. எந்த ஒரு நியாயம் இது? நீங்க சொன்னதை ஒண்ணு நான் மனசுல வச்சுக்கல. வாங்க வந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் என்ன வேணா பேசலாம். இப்ப வாங்க. ஏய், ஒருத்த வேண்டான்னு சொன்னா விட்டுரு. அதை விட்டு சும்மா சாப்பிடு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஏய், உனக்குலாம் சாப்பிட்றத தவிர வேற எதுவுமே தெரியாதா? எப்ப பாரு கடுப்பேத்திட்டே இருக்கா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என்ன இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிட தானே கூப்பிட்டேன். அது எதுக்கு நீ சொல்ற? இங்க பாரு, நீ தான் என்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல. எதுக்கு சும்மா வந்து திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க? இங்க பாரு, இனிமே என்கிட்ட வந்து பேசுன அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டே இருப்ப சொல்லிட்டேன். என்ன மித்ரா? அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. நீங்க அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காதீங்க. நான் அப்புறமா அவரை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுக்கிறேன். அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? எதுக்கு அவரு என்ன பார்த்து எரிஞ்சு விழறாரு? கார்த்திக் சார் நல்லவர்னு சொன்ன அவங்க வீட்டுல நான் 6 வருஷம் இருந்திருக்கேன். எனக்கு தெரியாத அவங்கள பத்தி. அவங்க ஒன்னும் இவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் முன்னாடியும் எரிஞ்சு விழறாரு. நான் விலகி போகும்போதெல்லாம் எனக்காக என்னென்னவோ கஷ்டப்பட்டாரு. ஆனா இப்போ நான் வாழணும்னு நெருங்கி போறேன்.
அவர் என்னை விட்டு விலகி விலகி போறாரு. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? மம்மி மம்மி ஏன் மம்மி அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசி பட்டுருச்சு. மம்மி இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி கண்ணில் தூசி படுதுல. மம்மி எனக்கு தெரியும் நீ ஏன் அழுகுறன்னு. டாடி உன்னை திட்டினார்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணி தானே அழுதுகிட்டு இருக்க. விக்ரம், இதெல்லாம் பெரியவங்க பிரச்சனை, நீ இத பத்திலாம் யோசிக்காத. சரிவா சாப்பிட போலாம். எது மம்மி பெரியவங்க பிரச்சனை? நீங்க 2 பேரும் தான் எனக்கு முக்கியம். இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? என் டாடி யாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு எவ்வளோ நாளா எங்க இருக்க தெரியுமா? வினய் அங்கிளா வந்தப்ப கூட இவர் மாதிரி தான் என் டாடி இருப்பாருன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவர் தான் என் டாடின்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு தெரியுமா? எல்லா குழந்தைங்க மாதிரி ஜாலியா இருக்கலாம்னு நினைச்ச தெரியுமா? ஆனா நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. நான் எங்கடா சண்டை போடுறேன்? கார்த்திக் சார் வீட்ல இருக்கும்போது நான் அவரை வெறுத்தேன். நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரு வேணும்னு தானே நான் இப்போ அவரை தேடி வந்திருக்கேன். அவர் தான் என்ன புரிஞ்சுக்காம இருக்காரு. என்ன ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துற மாதிரி சாப்பிட வரமாட்டேன்னு சொல்றாரு. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. சங்கடமா இருக்கு. மம்மி அழாத மம்மி. இப்போ என்ன, உனக்கு டாடி சாப்பிடணும் அவ்வளவுதானே? சரி, நீ சாப்பாடு ரெடி பண்ணு. என்னடா சொல்ற? ஆமா மம்மி, நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? உனக்காக பேச யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாரா? நான் இருக்கேன் மம்மி, நான் உன் பையன். அவரை சாப்பிட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. மாப்பிள்ள, ஏன்டா இப்படி நடந்துட்ட? மித்திர உன்னை சாப்பிட தானே கூப்பிட்டா. ஒன்று போய் சாப்பிடணும், இல்லை வேணான்னா பேசாமல் போயிடணும். அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி பேசினேன்? விசேஷத்துக்கு வந்திருக்கோண்டா. இதை மற்றவனுக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? ஏன்டா இப்படி முட்டாள்தனமாக நடந்துச்சு? தேவையெல்லாம் பேசாத, அப்புறம் கடுப்பாயிடும் சொல்லிட்டேன். ஆகண்டா அந்த பொண்ணு அலறாடா, அதான் சொன்னேன். நல்லா அழட்டும். நான் அவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னேன், நல்ல பட்டாத புத்தி வரும் அவளுக்கு. மாம்சே இங்க பார், இது முதல் முறை இல்லை. நானும் அவளுக்கு பல முறை சொல்லிட்டேன், எனக்கு ஒன்று பிடிக்கல, என்கிட்ட வராதுன்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கும்போது என்கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டே இருக்கா. வீணா சீன் போட்டு இங்க இருக்கவங்ககிட்ட எல்லாம் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறா. ஏன் மாம்சு, நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, விட வேண்டியதானே? திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அதான் நல்லா பிடிச்சி கத்தி விட்டேன். இனிமேலாவது ஒழுங்கா இருப்பாள? இருப்பா, இருக்காளான்னு பார்ப்போம். இதை பாரு, அவன் எங்கடா தொந்தரவு பண்ணா? நயமாக பார்த்தா அவள் வேணான்னு தான் போனான். நீ தான் அவளை கோயம்புத்தூருக்கு தேடி வந்த. அவள் இருக்கிற வீட்டுக்கு போய் வேலைக்கு சேர்ந்த. அவளை மனசை எப்படியாவது மாற்றணுன்னுட்டு அது இது பண்ணி அவன் மனசை மாற்றினேன். அவளும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ வேணும்னு இருந்திருக்கா. இப்போ வந்து நீ அவள் வேணான்னு சொன்ன என்னடா அர்த்தம்? சொல்லு பார்க்கலாம். ஆம்சே, அவளுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். அவளுக்காக தான் என் காத்துக்கிட்டு இருந்தேன். அவள் என்னை முழு மனசோட ஏற்றுக்கவே இல்லையா? விக்ரம்கா மட்டும் தான் என்னை ஏற்றுக்கிட்டா. அது மட்டும் இல்லை மாம்சே, அவள் என் மேலே வச்சு அந்த நம்பிக்கை விட அந்த அந்த பீனா போன கார்த்திக் மேலதான் அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்தா. இப்போ பிரச்சனை என்னடா? இங்கே பாரு, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை அவள் இன்னும் பழைய வினையாவே தான் நினச்சிட்டு இருக்கான். யோ மாம்சைக்கு பாரு, இப்படி என் மேலே நம்பிக்கை இல்லாதவ எனக்கு தேவையே இல்லை. டேய், உனக்கு என்ன அவள் கார்த்திகை நம்பணும், அதானே உன் பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. எங்கே போகணுன்னே தெரியாமல் வந்தப்போ இந்த ஊரில் அந்த காந்திமதி அம்மா குடும்பம் தான் அவளை கடைக்கலம் கொடுத்தாங்க.
அந்த வீட்டில் தான் அவள் இருந்தா. அப்போ இருந்தே அவள் கார்த்திகை நல்லவனாக தான்டா பார்த்தா. அவன் அப்படி நடிச்சிருக்கான். நாமளே அந்த வீட்டுக்கு போனப்போ கார்த்திக் பற்றி என்ன நினச்சோம்? ஜென்டில்மேன் தான் நினச்சோம்.